Good morning, everyone. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். The whole of this week, I want to focus on goodness and the evil that fall on our lives. தேவனுடைய நன்மையும் இந்த பூவுலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய தீமை இவைகளை நாம் சரியான கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமானால் நமக்கு நல்லது. The title of this morning message is Do Not Waste an Opportunity to Taste the Goodness of God. தேவனுடைய நன்மையை ருசி பார்க்கும் வாய்ப்பை வீணாக்காதீர்கள். Let me say that again. Do not waste an opportunity to taste the goodness of God. தேவனுடைய நன்மையை ருசி பார்க்கும் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். சற்று நிதானமாக நம்மை சுற்றிலும் நாம் பார்ப்போமானால் தேவனுடைய நன்மைகளை அவர் நமக்கு செய்த நன்மைகளை சற்று கண்ணோக்கலாம். Oftentimes we don't pause, we don't look around, we don't appreciate the many blessings that God has given in our lives. Now, Psalm 34:8 and Genesis 50:20. Let's read these two verses and learn not only today, but through the week as well. நாம் இந்த வசனங்களை வாசிப்போம். Psalm 34:8 and Genesis 50:20. இவைகளை வாசித்து இந்த வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக பாடங்கள் உண்டு. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Let's read. வாசிப்போம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalms 34:8. Taste and see the Lord is good. Blessed is the one who takes refuge in him. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். Genesis 50:20. You intended to harm me, but God intended it for good to accomplish what is now being done, the savings of many lives. Now, before we go further, let's read Romans 8:28 as well. நாம் மேலாக பார்ப்பதற்கு முன்பாக ரோமர் நிருபம் 8:28 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. ஒவ்வொரு நாளிலும் நமக்கு இரண்டு பகுதிகள் உண்டு. பகலும் உண்டு, இரவும் உண்டு. Every day we have two parts, day and night. There are two lights that govern these two parts. இந்த இரண்டு பகுதிகளையும் ஆளுகை செய்வதற்கு ரெண்டு மகத்தான சுடர்களை தேவன் ஆகாய விரிவிலே வைத்தார். God established two mega stars like sun and moon to rule these two parts. The Bible says that God saw that it is good. பகலையும் இரவையும் உண்டாக்கின ஆண்டவர் இவைகள் நல்லது என்று கண்டார். So every day we have two parts. Now we face darkness every day. ஒவ்வொரு நாளும் இரவை சந்திக்கிறோம், இருளையும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பகலையும் சந்திக்கிறோம், வெளிச்சத்தையும் பார்க்கிறோம். Now Isaiah 45:7. ஏசாயா 45 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே.
கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். I form the light and create darkness. I bring prosperity and create disaster. I, the Lord, do all these things. Well, what do we read here? Says that I, the Lord, நானே இவைகளை செய்கிறேன். எதை செய்கிறார்? இருளையும் உண்டாக்கினது அவர்தான், வெளிச்சத்தையும் உண்டாக்கினது அவர்தான். இந்த வசனத்துல மேலும் கீழும் நீங்கள் படிப்பீர்களானால் you will see little more. If you read the verse above and the verse after, you will see even more clear in a better way. God has given us, established the good, and also there is evil. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஒளியை படைத்தார், இருளை உண்டாக்கினார். சமாதானத்தை படைத்தார், தீங்கையும் உண்டாக்குகிறவர் அவரே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஆண்டவரே, வேலை இல்லையா? ஏன் தீங்க உண்டாக்கினீர்? ஏன் இருளை உண்டாக்கினீர்? நாள் முழுவதும் ஒரே பகலாக இருந்தா நல்லா இருக்குமே. God, why did you create darkness? Would have been better. Every day is 24 hours day and light. 24 மணி நேரம் வெளிச்சமாகவே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம விரும்பலாம். நாம நினைக்கிறது தப்பு கிடையாது. It is nothing wrong to think like that. There are countries in our world that experience a longer day and then in the winter longer night. உலகத்தின் சில நாடுகளிலே கோடை காலத்திலே மிகவும் நீண்ட பகல் வேளையும் குளிர்காலத்திலே நீண்ட இரவு வேளையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. But remember, in this world we have good and evil. இவ்வுலகத்திலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. சங்கீதம் 34 நாம் வாசிப்பது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம். Taste and see that the Lord is good. And this is the day the Lord has made. Let us rejoice and be glad. Only good happens every day. ஒவ்வொரு நாளும் நன்மை மாத்திரம்தான் நடக்கிறதா? Who governs the good and who governs the evil? நன்மையை யார் ஆளுகை செய்கிறது? தீமையை யார் ஆளுகை செய்கிறார்கள்? Remember, we need to understand that God created man with a capacity to choose. ஆண்டவர் மனிதனை சுய சித்தம் உள்ளவனாக படைத்தார். சுய சித்தம் உள்ளவனாக படைத்து தெரிந்து கொள்ளுதலுக்குரிய அந்த கொள்ளளவை கொடுத்தார். God gave man the capacity to choose. He could choose evil or he could choose good. Remember, good and evil shapes the human experience. நன்மையும் தீமையும் மனிதனுடைய அனுபவத்தை உண்டாக்குகிறது, தாக்கத்தை கொடுக்கிறது என்றெல்லாம் பார்க்கலாம். இந்த நன்மையையும் தீமையையும் நாம் எவ்வாறு வர்ணிக்கிறோம்? How do we define them? நன்மையை தீமையை நம்முடைய கலாச்சார ஒழுக்க தனி நபர் கண்ணோட்டங்களினால் வர்ணிக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நன்மையையும் தீமையையும் கலாச்சார ஒழுக்க தனி நபர் கண்ணோட்டங்களினாலே விவரிக்கிறோம். What is good for one person may not be good for other person. ஒருவருக்கு நன்மை என்று தோன்றுகிறது, இன்னொருவருக்கு தீமையாக தோன்றுகிறது. Now what is good? நன்மை என்றால் என்ன? தயவு, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். Fairness, அதாவது பாரபட்சமின்றி
நடத்துதல் நம்முடைய வாழ்விற்கு அர்த்தமுள்ள பங்கை நாம் வகிக்கிறோமா? Do we contribute to life and health of our society? Do we show fairness, respect, and see, just for example, in our nation, we have very good roads nowadays compared to some years ago. முந்தைய காலத்தை காட்டிலும் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழங்கப்பட்டிருக்கிற பாதைகள் மிகவும் ஆசீர்வாதமானவைகள். கோயம்புத்தூரிலிருந்து சேலம் கருமந்துறை சில்ட்ரன்ஸ் ஹோம் போறதுக்கு அந்த காலத்துல 7 மணி நேரம் ஆகும். I remember driving up the hills to Karumandurai or Salem Children's Home. It used to take 7 hours. Now we can go in less than 4 hours. இப்பொழுது 4 மணி நேரத்துல நம்ம போய் சேரலாம். And yet, the way we use the road, பாதைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஏன் ஆக்சிடென்ட் நடக்கிறது? Why do we have accidents? Carelessness, கவனக்குறைவு. We don't respect road rules. 80ல தான் போகணும் அப்படிங்கிற இடத்துல 80 கிலோமீட்டர் வேகத்துல போனோம்னா 150 கிலோமீட்டர் வேகத்துல போனா எப்படி இருக்கு? You have capacity to drive 150 kilometers per hour. 150 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வாகனம் இருக்கலாம், உனக்கு தைரியமும் இருக்கலாம். ஆனா சட்டம் என்ன சொல்லுகிறது? அப்படி ஓட்டாதீர்கள், அதிக வேகத்தை தவிர்க்கவும் என்று போடப்பட்டு இருக்கிறது. Avoid high speed driving. And yet, so many Christians, so-called believers, we don't respect. ஏக விசுவாச மக்கள், ஊழியர்களை சேர்த்து தான் சொல்றேன், you don't respect the law. சட்டத்திற்கு விரோதமாக தான் நம்ம பயன்படுத்துறோம். And I remember, God bless him, a man of God was driving my vehicle. And those days we didn't have 4-way roads. அந்த நாட்கள்ல 4 பாதைகள் எல்லாம் இல்ல. இவரு முந்தி செல்வதற்கு அவர் எடுத்த முயற்சிகள், நான் முன்னாடி உட்கார்ந்துட்டு பட்ட பாடு. I could not just get along with this kind of driving. He was trying to overtake. And then when he overtakes, when he fails, he will speak in tongues. முன்னாடி முந்தி போறதுக்கு முன்னாடி போக முடியலன்னா திடீர்னு அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாரு. Remember, why our roads are like that? Our roads are good. Our mindset is not good. பாதைகள் நல்லா தான் இருக்குது, நம்முடைய மனசு தான் கெட்டு கிடக்குது. How do we contribute to the goodness of the day? இந்த நாளினுடைய நன்மைக்காக என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய குடும்பத்தின் நன்மைக்காக என்னுடைய பங்கு என்ன? Remember, if God could use you, the devil also can use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்றால் சத்ருவகை சாத்தான் உங்களை பயன்படுத்தலாம். பாஸ்டர், காலையில இந்த மாதிரி அடிக்கிறீங்களேன்னு கேட்கலாம். But that is truth. You may wonder, why am I saying this? Because we're going to learn this week. இந்த வாரத்துல நாம் நல்ல ஒரு படிப்பினை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Who brings the evil? இந்த தீமையை யார் கொண்டு வருகிறது? In in Genesis 45, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். The very first time Joseph introducing himself to his brothers. யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். Joseph was weeping and his emotions were all coming out. உணர்வு பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு
அநேக வருஷங்கள் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 15 20 வருஷங்கள் கழித்து தன் சகோதரர்களை பார்க்கும்போது மனவிட்டு அழுகிறான். நான் தான் யோசேப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். He introduced himself that I am Joseph. Then he called the brothers closer to him and he said, verse 5 and let's read 5 to 8. 5 8 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்போம். Please listen to the word of God very clearly. Don't let anything disturb your mind at the moment. உங்கள் மனம் வேறு எங்கேயும் செல்லாதபடி இந்த வசனங்களை மிகவும் கவனமாக கேட்கும்படியாய் நான் கேட்கிறேன். ஆதியாகமம் 45:5 என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். And now do not be distressed and do not be angry with yourself for selling me here, because it was to save lives that God sent me ahead of you. For 2 years now there has been famine in the land, and for the next 5 years there will be no plowing and reaping. But God sent me ahead of you to preserve for you a remnant on earth and to save your lives by the great deliverance. So then it was not you who sent me here, but God. He made me father to Pharaoh, lord of his entire household and the ruler of all Egypt. What an amazing classic confession of seeing goodness of God. Joseph knew the good and the evil. யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் செய்த தீமையை அவர் மறக்கவில்லை, மன்னித்தார், ஆனால் மறக்கவில்லை. Joseph forgave his brothers, but he could not forget the incidences that happened. And through it all, he could see the hand of God. You did not sell me, but God had sent me. நீங்க என்னை விற்று போடல, தேவன் என்னை இங்கு அனுப்பினார். You see, Joseph was not wasting an opportunity to proclaim and taste the goodness of God. தேவனுடைய அருமையான நன்மையை ருசி பார்க்கும், அறிவிக்கக்கூடிய, அறைகுவலாக சொல்லக்கூடிய வாய்ப்பை யோசேப்பு அங்கு தவறவிடவில்லை. Do you see the hand of God through not only the good times but also the bad times? We have no guarantee that we would understand a reason for every bad situation or evil. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் தீமையான காரியங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகளில் நாம் எல்லாவற்றையும் அறிந்திருப்போம், அறிந்திருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் நமக்கு இல்லை. சில சமயங்களிலே கடினமான பாதையில் போய்க் கொண்டிருக்கும் போது குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். We may experience a confusion, hatred, வெறுப்பு ஏற்படலாம். Anger, கோபம் ஏற்படலாம். Bitterness, கசப்பு ஏற்படலாம். Joseph chose to taste the goodness of God. He saw the hand of God. யோசேப்பு தேவனுடைய
நன்மையான கரம் என்னோடு என் மேலே இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன். The good hand of God is upon me. I mean, Nehemiah and Ezra, both of them declare, the good hand of God is upon me. தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. So we can't expect the same every day, but we can expect the day and the night. ஒவ்வொரு நாளும் இரவையும் பகலையும் நாம் எதிர்பார்க்கலாம், அது உறுதி. ஆனால் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது உறுதி அல்ல. But we don't know the events, the moments of the day, and that's the reason why we trust the hand of God. அப்படி இருக்கும் நிலைகளில் தான் ஆண்டவரே, உமது கரமே என்னோடு இருந்து அப்படின்னு பாடுறான்ல, எல்லா தீமைக்கும் விலக்கிடும் உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும். Oh, hallelujah. See the hand of God through the events and the moments of life. Grow up. You who call yourself believer, விசுவாசி என்று சொல்கிறாயே, வளர்ந்தால் நலமாயிருக்கும். உணர்வுகளினால் மேற்கொள்ளப்படாதீர்கள். Don't be overcome by emotions in life. Don't be overcome by events and moments of life. வாழ்க்கை நடக்கும் எல்லா நிலைகளிலும் வைத்து மேற்கொள்ளப்படாதீர்கள். வாழ்க்கையில நன்மை இருக்கும், தீமை இருக்கும், பகல் இருக்கும், இரவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அங்கு கவலையும் இருக்கலாம், துக்கமும் இருக்கலாம். Life has good and evil, day and night, and joy and sorrow. We got to build mental resilience and emotional maturity. நம்முடைய வாழ்க்கையில முதிர்ச்சினா என்ன? நம்முடைய மனதுல ஒரு உறுதி நமக்கு ஏற்பட வேண்டும். My God is with me. I don't understand what I'm going through. நான் போகும் பாதையை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. But my God is with me. என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். Now, இந்த சமாதானமும் எப்படி நம்ம கையாள முடியும்? How do I handle peace? இந்த தீமை, நன்மை, பகலும் இரவு, இவற்றை நாம் எப்படி அவைகளோடு கூட நாம் பிரயாணிக்க முடியும்? அவைகளை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. We cannot stop it. ரொம்ப கடினமான பாதைகளில் ஆண்டவரே, நான் என்னை நடத்தி செல்பவர் நீர்தான் ஆண்டவரே. You are the one. I am led by the word but not the world. நான் உலகத்தினால் நடத்தப்படுவதில்லை, நான் வசனத்தினால் நடத்தப்படுகிறேன். Even when I walk through the valley of the shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Now, how do we handle this life's dualities? இந்த வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த அதாவது இந்த இரட்டத்தன்மை இருக்க, இரவும் பகலும், நன்மையும் தீமை, இந்த இரட்டத்தன்மைகளை எப்படி மேற்கொள்வது? Remember, there are situations that I cannot change, but I accept. சில நிலைகளை நான் எதிர்த்து பிரயோஜனமே இல்லை, அவைகளை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. நான் இரவு நேரத்தில் விழித்துக் கொண்டு நான் வேலை செய்வேன். இரவு நேரமே எதற்கு? ஓய்வு என்று இருக்கிறது. The night time God had given, He switches off the light
அவரே வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிடுறாரு. நாம வெளிச்சத்தை போட்டு வேலை செய்யறோம். When we abuse our body, then our body shows. நம்முடைய சரீரத்தை நாம சரியாக பராமரிக்க விட்டால் கொஞ்ச நாள்ல அது வேலையை காமிக்கிறது. You align with what God has provided. When you don't respect the light, you don't enjoy life. Let me say that again. When you don't respect the light, you do not enjoy life. வெளிச்சத்தை நாம மதிக்கலனா வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இரவையும் பகலையும் பார்க்கிறோமே. Every day we see light and darkness, day and night. Stop fighting the change. இந்த மாற்றங்களோடு கூட யுத்தம் செய்ய வேண்டாம். சில சமயத்துல வேற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதே ஒரு புலம்பலா இருக்கும். அது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, would have been better with a different situation, a different setting. We are wasting our energy. You see, sometimes, not most of the time, tough seasons build strength needed for better days. ஆசீர்வாதமான நாட்களுக்கென்று கடினமான நாட்களும் பாதைகளும் நம்மை பலப்படுத்துகிறது. You don't become strong overnight. சும்மா ஒரு இரவுல நான் பலவானாக மாறி விடுவேன் என்றால. அடுத்தது எமோஷனல் ரெகுலேஷன். நம்முடைய உணர்வுகளை நாம் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். There are people who see everything through their emotions. சில மக்கள் நடப்புகளை, நிகழ்வுகளை எல்லாவற்றையும் தங்களுடைய உணர்வுகளின்படி காண்கிறார்கள். Everything has to go through their emotions. அவருடைய உணர்வுகள் வழியாக தான் அது நன்மையா தீமையா என்று கணிப்பார்கள். When a young child, you can see everything goes through their mouth. You give them everything, feet and leg and dust and stone, fruits and everything. இது நல்லது என்று அதுக்கு தெரியாது. எல்லாமே அது வாய் வழியா அது சுவைச்சாதான் தெரியும். Then the child grows, banana is good. And then the child knows this is just not a banana. It looks like a banana, but this is a steel that will hurt me. இது ஒரு இரும்பா இருக்கு, இதை நான் வாயில வச்சேன்னா எனக்கு வலிக்கும். அதுக்கு பின்னாடி தான் தெரியுது. But some of the grown-up people, they reason with their emotions. அவருடைய உணர்வுகளை வைத்து கணிக்கிறார்கள். So you can see that they are emotionally based people. அவர்களுக்கு அந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்தால்தான் இது நல்லது என்று கணிப்பார்கள். See, the Bible says, not go by feelings. Can you see the hand of God? தேவனுடைய கரத்தை, நன்மையான கரத்தை பார்க்க முடிகிறதா? So in our situation, we need to observe. நாம் கவனிக்க, அதாவது observe, கண்காணித்து, ஆண்டவரே இந்த நான் போகும் இந்த பாதையில இது முழுவதுமாய் கெட்டதாய் இருக்கிறது, மோசமானதாக இருக்கிறது என்று இல்லாதபடி, ஆண்டவரே நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும். Lord, help me, Lord, even through these hardest times. ஏன் இந்த உணர்வுகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. Circumstances often change constantly. So basing them on feelings, not a healthy option. Now, அடுத்தது ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால், we need to practice adaptability, right? எப்படி நான், let me get the right word here. அதாவது அனுசரித்து போகுதல். For example, உதாரணமாக, when the night time comes,
it is time to rest. When the day comes, it is time to act. இரவு ஓய்வுக்காக, பகல் வேலை செய்வதற்காக. நான் ஏற்கனவே சொன்னேன், respect lights in order to enjoy life. வாழ்க்கை அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை, அவர் கொடுத்திருக்கிற நியமங்களை மதித்தால் வாழ்க்கையை நாம் அனுபவிக்கலாம். So the night time we become slow and we reflect. There is an internal healing. நம்முடைய சரீரத்திலேயும் ஒரு சுகமாகுதல், உயிர் மீட்சி நடக்கிறது, பலன் அடைகிறது. பகலிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. The sunlight gives us, the strength we need, the energy we need to work. That's a time that we learn to connect and move forward. And then another way is to adaptability is to create a routine. ஒரு வழக்கம் பழக்கம் மான வேலைகளை அல்லது நல்ல ஆரோக்கியமான வழக்கங்களை நாம் பின்பற்றுவது நல்லது. A daily habits, no matter where you are, for me, wherever I am, God, by God's grace, able to get up. This morning I woke up at 2:30. இன்னைக்கு காலையில 2:30 மணிக்கு என் மைண்ட்ல எதுக்குடா இவ்வளவு சீக்கிரம் நான் எழுந்திருக்கிறேன்னா, என் மைண்ட்ல ஓடுது, ஆண்டவர் எனக்கு எழுப்பி இந்த வசனத்தை கொடுத்தார். And God, there was a awakeness in my spirit and gave me these verses for this morning and for the week. My brothers and sisters, what controls you? உங்களை கட்டுப்படுத்துவது என்ன? What leads you? உங்களை நடத்துவது என்ன? We got to have clarity. ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். I wrote this morning, choose goodness and lose madness. Aha. Choose goodness and lose madness. நன்மையை தேர்ந்து கொண்டு பைத்தியக்காரத்தனத்தை கைவிடுதல். என்னமா இருக்குது? பைத்தியக்காரத்தனத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கைவிடலாமா? எஸ். Do the right thing even when surrounded by negativity. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் எது சரியானதோ அதை செய்வது நல்லது. Choose goodness. அடுத்தது, சரியான எல்லைகளை குறிப்பிட வேண்டும். சில சமயத்துல சில பேர், சில மக்கள் நச்சா இருப்பாங்க. அவங்க பேசுறது நச்சா இருக்கும். சில வார்த்தைகள் தேவையில்லாததா இருக்கும். Some people, they use the words not good, very toxic. அந்த சூழ்நிலையே மாறிவிடும். They carry toxic elements to bring an end and affect the environment. Remember, see the hand of God over our lives. Don't let your joy be robbed just because somebody said this and somebody did this. யாரோ ஒருத்தர் இதை சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் இதை செஞ்சாங்க, அதனால எனக்கு சமாதானம் இல்லை, அதனால எனக்கு சந்தோஷம் இல்லை, அதனால எல்லாமே கெட்டு போச்சு, ஒருத்தரும் சரியில்லை. என்னையா பேசுறீங்க? Who is controlling you? Who is leading you rather? உங்களை நடத்துவது யார்? உங்களை ஆளுகை செய்வது யார்? You are a child of God. நீ தேவனுடைய பிள்ளை. Don't let any person's words affect you that easily. Joseph, though he was sold like a slave, சகோதரர்களாலே விற்கப்படுகிறான்.
தவறாய் குற்றம் சுமத்தப்படுகிறான், சிறைச்சாலையில் போடப்படுகிறான். அவருக்கு எல்லாம் புரிந்து விட்டதா? The Bible says God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது. The word of God refined him. Did he understand everything? எல்லாம் அவருக்கு புரிந்து விட்டதா? இல்லை. He looks back and sees the hand of God all these years. கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை அனுப்பினார், கர்த்தர் என்னை வெறுத்த, என்னை விற்ற உங்களை ஆதரிக்க, உங்களுக்கு சாப்பாடு போட, உங்களை காக்கத்தக்கதாக என்னை அனுப்பினார். He saw the good hand of God over the evil of men and women and his own brothers and family. Well, Romans chapter 12:21, Romer 12:21, it says, do not be overcome by evil, but overcome evil with good. நீ தீமையை நன்மையினால வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாத்தியமா? All these are possible? Well, the Bible says it is. நீ தீமையினாலே வெல்லப்படாது. வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. Do not be overcome by evil, but overcome evil with good. Psalm 34, the psalm we've been looking at it, verse 14, turn away from evil. நீ தீமை நின்று விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். You want to taste the goodness of God. You can't get rid of the evil, but see the good despite the evil. தேவனுடைய நன்மையை ருசி பார்க்க வேண்டுமானால் தீமையை ஒழிக்கவே முடியாது. ஆனால் தீமையின் நடுவிலே நன்மையான தேவனுடைய கரத்தை பார். You will win over the evil. Let's pray. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவேளையிலே அடியானுக்கும் அடியார்களுக்கும் நீர் கற்றுக் கொடுத்த அருமையான பாடத்திற்காக நன்றி. I'm grateful, Father, for the good learning that you taught us today. God, help us to see the good hand of God over us. தேவனுடைய நன்மையான கரம் எங்களோடு எங்கள் மேல் இருக்கிறதை நாங்கள் அடையாளம் கண்டு ஒவ்வொரு நாளும் தீமைகளின் மத்தியிலே, வேறுபாடுகளின் மத்தியிலே, கஷ்ட நஷ்டங்கள் மத்தியிலே தேவனுடைய நன்மையை நாங்கள் காண தவறாதபடி எங்களுக்கு கிருபை தார். Help us, Lord, that we may not miss an opportunity to see the good hand of God, to taste the goodness of God, and not waste an opportunity. Thank you, Father. We pray the whole church will mature. சபை முதிர்ச்சி அடைய உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Help us, Lord, with our words and our actions. May they reflect your goodness over our lives. எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய செய்கைகளும் தேவனுடைய நன்மையான கரம், கர்த்தருடைய கிருபை, நன்மை என்னோடு கூட இருக்கிறது என்ற நிச்சயத்தின் பிரதிபலிப்பாக இருப்பதாக பாதம் பணிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். Let your goodness follow, as David would say, goodness and mercy shall follow me. கிருபையும் நன்மையும் என்னை பின்தொடரும். Thank you, Lord, for that conviction. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you all. Let the goodness and mercy follow you. தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்வதாக. God bless you.